Pakistan's army chief, he's Field Marshal Asim Munir, and issuing a shocking nuclear threat against India. கொடுக்க வேண்டியது கொடுத்தாதான் சில நாடுகள் சரியா அவங்களுடைய வேலையை செய்வாங்க. அதுல பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவும் செய்யணும், கொடுக்க வேண்டாததை கொடுக்காமையும் இருக்கணும். அதுலேயும் குறிப்பா நாங்களாம் இஸ்லாமியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே, இஸ்லாம் மதம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நதியை நம்பி தான்ப்பா இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டாங்க பாருங்க. You go back into history, the Indus water civilization defines us as a people, Pakistan. We are the people of the Indus Valley civilization. இண்டஸ் வாட்டர், இந்த இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு தண்ணி தரலனா உங்களை நாங்கள் அணு ஆயுதம் போட்டு அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்முடைய இராணுவ வீரர்களுடைய தலைகள் கொய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே குடிக்க முடியாது, தண்ணீர் எல்லாமே பிளட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுக்குறாங்க. நாம் எதுக்காக தண்ணீரை நிப்பாட்டி வச்சுருக்கோம், அவனு ஏன் தண்ணீர் கேட்குறாங்க, இது இரண்டுக்கும் இடையே பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய நாட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்தியாவை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. இந்தியர்கள் கொஞ்சம் சூட்சமமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இது. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி IWT அப்படின்னு சொல்கிறத நாம் என்ன செஞ்சிட்டோம்? பகல்காம் அட்டாக் 26க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்ட போது, ஏண்டா இப்படி எங்களுடைய இந்தியர்களை கொண்டு குவிக்கிறியே, நான் ஏன் உங்களுக்கு தண்ணி தரணும், எனவே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், உனக்கு நாங்கள் தண்ணீர் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். உனக்கு தண்ணீர் தர முடியாது அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது தேவையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ அவங்களுக்கு தேவையான அணைகளையோ அவங்க இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான ஏதாவது முயற்சிகளில் இதுவரையிலும் ஈடுபட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கான நேரம்லாம் கிடையாதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் உள்நாட்டு தீவிரவாதத்தை இப்போ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பாகிஸ்தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. 3 நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் தலைவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அடே பாகிஸ்தான், எங்களையும் நீ வாழ விட மாட்ட, இந்தியாவையும் நீ வாழ விட மாட்ட. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கேருந்து நீ கன்னை பார்சல் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரினுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய கன்ஸ் நேரடியாக இங்கேருந்து மூளை செலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் கையில் கொண்டு வருவது வரை ஒரு பெரிய நெட்வொர்க்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாகிஸ்தான். அதே நெட்வொர்க்கை பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர்லேயும் அவங்க உள்ள அனுப்பியிருக்காங்க. எங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை, எங்களுடைய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு பாகிஸ்தான் முயற்சிகளை எடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் பெரிய போராட்டமாக மாறிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் போராடுனீங்கன்னா உங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோண்டா, இப்போ நாங்கள் ஆப்கானிஸ்தானில் என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதே தான் இங்கேயும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க பாகிஸ்தான். அதுவும் எப்படி தெரியுமா இவனை மிரட்டல் கொடுப்பானுங்க? நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய மீடியாவை வச்சு, அதுவும் வெளிநாட்டு மீடியாவை வச்சு தான் இவங்க அதிகமாக விளையாடுவாங்க. இப்போது பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இன்னைக்கு காலையிலேயே பெருசாக மாறிச்சு. வேறு ஒன்றுமே இல்லை, அவங்களுடைய அந்த இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இராணுவ வீரர்கள் ஒரு 30-40 பேரை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க பலூச்சினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள். இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, BLA. அந்த BLA அதனுடைய முக்கியமான சில குழுக்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜீத் பிரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஜீத் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழு, அந்த பெயர் வந்ததே 2 சகோதரர்கள் இருந்தாங்க, மஜீத் லங்காவு சீனியர், மஜீத் லங்காவு ஜூனியர் அப்படின்னு சொல்லி. இதில் இந்த மஜீத் லங்காவு சீனியர் என்ன செய்கிறாருன்னா 1974 இதே பாகிஸ்தான் ராணுவம் கூட சண்டை போட்டுட்டுலாம் இருக்கும்போது திடுதிப்புனே ஒரு கிரெனேடை தூக்கி வீசுறதுக்கு முன்னாடி அந்த கிரெனேடு அவர் மேலேயே பட்டு வெடித்து அவர் செத்துடுறார். அதனால் இந்த BLA பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன செய்யுது, அவருடைய பெயரில் ஒரு பிரிகேடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெயரில் தான் இந்த மஜீத் என்று அழைக்கக்கூடிய பிரிகேடு உருவாக்குறாங்க. பொதுவாக இந்த மஜீத் அப்படிங்கிற பிரிகேடு உருவானதுக்கான காரணமும் BLA உருவானதுக்கான காரணமும் KGB தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறும் இருக்குது.
ஆப்கானிஸ்தான் அன்றைய காலகட்டத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போ சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கிறனால ஆப்கானிஸ்தானில் எப்போவுமே பாகிஸ்தானுடைய ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் ஆப்கானிஸ்தானையும் பாதிக்கும், ஈரானையும் பாதிக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்டர் அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஈரான்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கேஜிபி என்ன சொல்கிறாங்க, நேரடியாக பாகிஸ்தானில் போய் என்னையா இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி விடுறாங்க. அந்த பிஎல்ஏ குரூப்பை ஃபார்ம் பண்ணி விட்டது என்னமோ ஆப்கானிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானை விட்டு சோவியத் யூனியன் ரஷ்யா வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as usual நமக்கு தெரியும் அமெரிக்கா தான். ஸோ இந்த கேஜிபி உருவாக்கின பிஎல்ஏ நாளடைவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான குரலாக மாறுகிறது. பலுச் எங்களுக்கு வேணும், எங்களுடைய தனி நாடாக மாற்று, நீ எனக்கு சரியே இல்லை, எங்களுடைய அரசியல் சரி கிடையாது, எங்களுடைய படிப்பு சரி கிடையாது, எங்களுக்கான வேலை வாய்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலுச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது பெருசாக மாறுது. அப்படி இது பெருசாக மாறும்போது அதை அடக்கிறதுக்கு தவிக்கிறார்கள் பாகிஸ்தான். இன்றைக்கி பிஎல்ஏ குரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 2000 5000 பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த மஜீத் அப்படிங்கிற பிரிகேட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 500 600 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 500 600 பேரை சமாளிப்பதற்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் முடியாதான்னு கேட்டால் சார் முடியாது. அதுதான் இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை. அப்படிப்பட்ட பிரிகேட் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஃபெட்டா அப்படிங்கிற அமைப்புக்கு அனுப்பி விடுறாங்க. ஃபட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்குவாட், அதுவும் பிஎல்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடு தான். ஃபட்டா அப்படிங்கிற இந்த ஸ்குவாடும் இந்த மஜீத் அப்படிங்கிற இந்த பிரிகேடும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது அந்த தாக்குதல் ஹக்கல் அப்படிங்கிற பிஎல்ஏனுடைய மீடியா விங் வழியா வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இந்த ஹக்கல் அப்படிங்கிற இந்த மீடியா அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்புகிறாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒரு வண்டியில் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த பிரிகேட் இருக்குல்ல, இந்த மஜீத் பிரிகேட்னு சொன்னல, அதுலேருந்து ஒரு நபர் தற்கொலைப்படை தாக்குதலை செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ராணுவ வீரர்களையும் கொண்டு குவிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் திரும்ப சுடுறாங்க. திரும்ப சுடுறதை தடுப்பதற்கு மஜீத் பிரிகேடு போகலை, அங்கே ஃபட்டா ஸ்குவாட் உள்ளக்க வருது. ஃபட்டா ஸ்குவாட் என்ன செய்யுது, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஏகப்பட்ட பில்டிங்ஸ் தரைமட்டமாக்கப்படுகிறது. 30 40 பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஹக்கல் அந்த நியூஸ் மீடியா பிஎல்ஏனுடைய மீடியா விங் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வெளியில் விடுறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்குள்ள இது மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆப்கானிஸ்தானை பகைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாம் நாடே கிடையாது. இஸ்லாம் நாடுகளாக இருந்தால் அவங்க இப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. எனவே நாங்கள் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் எந்த அரபுலக நாடும் இஸ்லாம் நாடும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு தேவைன்னா அவன் இஸ்லாம், அவனுக்கு தேவையில்லைன்னா அவன் இஸ்லாமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவில் இப்போது பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுடைய மக்களை கொஞ்சம் குவிக்கிறார்கள். ஏதாவது ஒரு அரபுலக நாடு இஸ்லாம் நாடு இதை பற்றி கேள்வி கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு பிரச்சனைகள் பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் போய், ஒவ்வொரு மேற்குலக நாடுகள்கிட்டையும் போய் அமெரிக்காவினுடைய காலெல்லாம் பிடிச்சி, சார் நாங்கள் ஏதாவது செய்கிறோம், உங்களுக்கு நோபல் பிரைஸ் வாங்கி தந்துடுறோம், நாங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் ஆமான்னு மட்டும் தலையாட்டுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேச, இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள்கிட்ட போய் ஐயா நாங்கள் தண்ணி கேட்டோம், அவங்க தண்ணி தரமாட்டுக்காங்க, தண்ணி தான் எங்களுடைய பிரச்சனை, தண்ணியை வெப்பனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவை பற்றி ஏடாகூடமாக ஏதாவது பேச, கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் பட்சத்தில் நாங்கள் தண்ணீர் தருகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னதை ஏன் எந்த நாடும் ஆமாம் இந்தியா சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்காங்க? ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் பாகிஸ்தானுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு படி மேலே போன இந்தியா இன்னைக்கு 23க்கும் அதிகமான நபர்கள் பாகிஸ்தானியர்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் தீவிரவாதிகள் தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திட்டாங்க. நம்முடைய உள்துறை அமைச்சகம் வழியாக இன்னைக்கு அந்த நியூஸ் பாஸ் ஆகுது, வேணா ப்ரூஃப் தரேன். அப்போ இப்படி நியூஸ் பாஸ் ஆன உடனே பாகிஸ்தானுக்கு மறுபடியும் குப்புன்னு வைக்குது. இவங்களுடைய லிஸ்டெல்லாம் எப்படி எடுத்தாங்க இந்தியா அப்படிங்கிறது தான். இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அன்னோன் கன்மேன்களால் கொல்லப்பட்டு வருவது அப்படிங்கிறது தொடர்கதையாயிட்டே இருக்குது. பாகிஸ்தானால் நிற்க முடியல, நடக்க முடியல, யோசிக்க முடியல. நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி அங்கங்கே நடுக்கமாக இருக்குது. இதுக்கு மத்தியில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறவங்க ஒரு பக்கமாக அடிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கமாக பிஓகேலேருந்து பெரிய குரல் எழும்பி வருகிறது. அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்டர் தேவைப்பட்டுச்சு. அதை இப்போ தண்ணீர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அந்த தண்ணீர் அப்படிங்கிறது சார் பாகிஸ்தான் எப்போ உருவாச்சு? ஆமாம்ல, நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது நாங்கள் தனி மதமாக இருக்கோம், இந்த மதத்துக்கு ஒரு நாடு வேணும், அதனால் நாங்கள் பாகிஸ்தான் உருவாக்குறோம், இதுதானே ஜின்னா சொன்னார். இது வச்சு தானப்பா நீங்கள் பாகிஸ்தானை பிரித்து எடுத்தீங்க. அப்போ மதத்தின் ஒரு ரிலீஜியஸ்னுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடுன்னா அது பாகிஸ்தான் தானே. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பாகிஸ்தானுக்காக நாங்கள் கேட்கல. அப்போ இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிறது எங்களுடைய மூதாதையர்கள்
ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி பல நாகரிகங்கள்லாம் இருந்ததுக்கான எச்சங்கள் எங்கள் நாட்டிலையும் இருக்குது. அந்த டைம்லேயே நாங்கள் இண்டஸ் வாட்டர்லாம் பயன்படுத்தி இருக்கோம். எனவே இந்த இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிறது எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, எங்களுக்கு தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. You go back into history, the Indus water civilization defines us as a people, Pakistan. We are the people of the Indus Valley civilization. இதில் பங்களாதேஷும் இந்தியாவும் சேர்ந்து சில பல நதி அதுக்கான நிறைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பங்களாதேஷினுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க, நாங்களாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பாகிஸ்தான் கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிறத நிப்பாட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா எப்படி அவங்களுக்கான ஒரு நல்ல முயற்சியை பாகிஸ்தானுக்காக எடுப்பார்கள்? அதே முயற்சியினுடைய ஒரு 0.5% பாகிஸ்தான் எடுத்தால் தானே இந்தியா செய்யும் அப்படின்னு சொல்கிறத இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது அடுத்த ஓரிரு மாதங்களில் பாகிஸ்தான் என்ன செய்வாங்க? இந்தியாவை பற்றி வெளிநாடுகளில் முழுவதுமாக எங்களுக்கு தண்ணீர் தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லுவாங்க. இந்தியாட்ட வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த தண்ணீரை நாங்கள் கொடுத்தோம், அதை சேவ் பண்ணுறதற்கான, அதை வச்சு நீங்கள் என்ன ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை வெளியில் விடுங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாத பாகிஸ்தான் வாய் சவடால் மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நாங்கள் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட போகிறோம், எங்களுக்கான ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு குழப்பத்தை விளைவித்து வருகிறார்கள். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு, இந்தியாவை தோற்கடிப்பதற்கு அணு ஆயுதத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தா முடியாது. கண்டிப்பாக அணு ஆயுதத்தை இந்தியா ஒரே நாளில் போட்டு தள்ளிடுவாங்க. அணு ஆயுதத்தை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்தியாவினுடைய விமானப்படையும் ட்ரோன் படையும் உள்ளே வந்து தடுத்துரும். அதனால் நமக்கும் என்ன தேவைப்படுகிறது? ராக்கெட் படை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன காய் நகரத்தில் பாகிஸ்தான் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க இந்த இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிற பிரச்சனையை வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை துன்பப்படுத்துவதற்காகவும் காஷ்மீருக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் துப்பாக்கியிலிருந்து போதைப் பொருட்கள் வரை பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு அதை பல நேரங்களில் இந்தியா முறியடித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூணாவதா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடியதை இந்தியா தான் தூண்டிவிட்டு அதை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தப்படுவது இஸ்லாமுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது இஸ்லாம் நாடே கிடையாது அப்படின்னு சொல்ற மெத்தடில் அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறத செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு புரிதல் இப்போது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் செய்யக்கூடிய சூட்சமங்கள். இதுக்கு பின்னாடி சீனா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை விட வேறொரு ஆட்டத்தை இந்தியா ஆடிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு இந்தியா டிஃபென்ஸில் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அந்த முடிவுடன் பாகிஸ்தானுக்கு செக் வைப்பதற்கான பல முயற்சிகளில் இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவும் செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு நாள் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பதிவு பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு நிறைய சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது. எல்னினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய நாடுகள் இந்த எல்னினோவால் பாதிக்கும். அதில் பாகிஸ்தானும் ஒரு நாடு தான். வறட்சியும் தாண்டி மக்கள் மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா எங்களுக்கு உதவியே செய்யாதா? இந்தியாவை பற்றி உலக நாடுகள் தப்பாக பேச வேண்டும். இந்த பரப்புரையை பாகிஸ்தான் செய்யும் போது அதுக்கான கவுண்டர் மெஷர் இந்தியா எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். அதனுடைய கூடுதல் டீடைல்ஸ் கிடைக்கும் போது நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்து விடுவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.